என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ சொல்லணும் தானே தனியா கூட்டிட்டு வந்தீங்க. ஆ, ஆமா. சரி சொல்லுங்க. நீ என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்ட, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஓகே? என்ன நீங்க நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அது இல்லனாலும் நீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டா நான் அதை மறுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் அதை நிச்சயமா செய்வேன். ம்? அப்படியா? கண்டிப்பா. சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. அப்புறம் பேச்ச மாத்தி பேசக்கூடாது. இதுக்கு எதுக்கு ப்ராமிஸ்லாம்? நான் எப்பவுமே பேச்சு மாத்தி பேச மாட்டேன். சொன்னா சொன்னதை செய்வேன். சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சொல்றீங்க? சீரியஸா தான் சொல்றீங்களா? எஸ், ஐ அம் சீரியஸ். நல்லா கேட்டுக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியான பொண்ணு அவ. என்னோட தீவிர ரசிக. என்னோட பாட்டு, என் குரல் எல்லாத்தையும் ரசிச்சுதான் அவ என்ன லவ் பண்ணிருக்கா. நான் லவ் பண்ற என்னோட பாட்டை, என்னோட குரலை ரசிக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண கனவு கண்டேன். நான் கற்பனை பண்ண கனவு தேவதை தான் ஸ்ரீஜா. அவ என்ன, என் பாட்டை, என் குரலை அவ்வளோ லவ் பண்றா. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் எதுக்கு என் பேரை உங்க நெஞ்சில டாட்டூ குத்துனீங்க? இசைன்னு என் பேரை உங்க நெஞ்சில பச்சை குத்தி எனக்கு போட்டோல எடுத்து அமிச்சிங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அந்த டாட்டூக்காரன் மிஸ்டேக் பண்ணிட்டான். அவன்கிட்ட நான் ஸ்ரீஜா பேரை தான் டாட்டூ குத்த சொன்னேன். ஸ்ரீஜா பேரை நெஞ்சில டாட்டூ குத்தி இசைக்கு அனுப்பணும்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். அவன் கன்ஃபியூஷன்ல உன் பேரை டாட்டூ குத்திட்டான்.